ஒரு ஓட்டில் வெற்றி பெற்ற திருப்பத்தூர் தொகுதி தவேக வேட்பாளர் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தால் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்பிக்கை வாக்கெடுப்பு உள்ளிட்ட சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க தவேக எம்எல்ஏ சீனிவாச சேதுபதிக்கு தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. தற்பொழுது நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்க இருக்கக்கூடிய சூழல்ல அதில் பங்கேற்க சீனிவாச சேதுபதிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இதனால தவேகவுடைய நிலை நாளை என்னவாகும்? கூடுதல் விவரங்கள். வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தவேக வேட்பாளர் சீனிவாச சேதுபதி சட்டப்பேரவை நடவடிக்கைகளில் பங்கேற்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று திமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை அவசர வழக்காக கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் சிவகங்கை திருப்பத்தூர் தொகுதிக்கு பதிவான அந்த தபால் வாக்கை திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதிக்கு அனுப்பப்பட்டதால் அந்த வாக்கை மீட்டு சரிபார்க்க வேண்டும் என்று மனுவில் கோரப்பட்டிருந்தது. நேற்று முன்தினம் இந்த வழக்கு விசாரித்த நீதிபதிகள் விக்டோரியா கௌரி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் அடங்கிய அமர்வு தபால் வாக்கு வேறு தொகுதிக்கு அனுப்பப்பட்டது குறித்து திமுக வேட்பாளர் அனுப்பிய புகார் மனுவுக்கு பதில் அளிக்காதது குறித்து தேர்தல் ஆணையம் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. அதன்படி வழக்கை விசாரித்த போது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஒரு அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. மூத்த வழக்கறிஞர் ஜி ராஜகோபாலன் தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜராகி அந்த அறிக்கையை தாக்கல் செய்திருந்தார். அதில் இந்த பிரச்சனை தொடர்பாக தேர்தல் வழக்கு தான் தாக்கல் செய்ய முடியும் தவிர நள்ளிரவு வரை வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டு தேர்தல் முடிவுகளும் அறிவிக்கப்பட்டிருந்தது. முடிவுகள் வெளியிடப்பட்ட பின் தேர்தல் ஆணையத்தின் பணிகள் முடிவடைந்து விட்டதாகவும் தபால் வாக்கு வேறு தொகுதிக்கு அனுப்பப்பட்டு விட்டதாக கூறுவது வெறும் கற்பனையானது என்றும் தபால் வாக்கு தொகுதி மாறி அனுப்பப்பட்டுள்ளதாக கூற எந்த ஒரு ஆதாரங்களும் மனதாரிடம் இல்லை என்று தெரிவிக்கிறார். மேலும் பெரிய கருப்பின் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ தபால் வாக்கு வேறு தொகுதிக்கு மாறியுள்ளதற்கு ஆதாரம் இல்லை என்பது மிகவும் தவறு என்றும் வாக்கு மாறி வந்தது குறித்து தேர்தல் அதிகாரியே தகவல் தெரிவித்திருக்கிறார் என்றும் தபால் வாக்கு தொகுதி மாறி அனுப்பப்பட்டுள்ளது என்பதை தேர்தல் ஆணையம் மறுக்கவில்லை என்றும் அவர் வாதங்களை வைத்தார். தபால் வாக்கு வேறு தொகுதிக்கு அனுப்பப்பட்டிருந்தால் என்ன நடைமுறை பின்பற்ற வேண்டும் என்று சட்டத்தில் தெரிவிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இவ்வாறாக அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் நேற்றைய தினம் இந்த வழக்கை நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார்கள். இன்று தினம் இந்த வழக்கில் தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிபதிகள் விக்டோரியா கௌரி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் அடங்கிய அமர்வு நம்பிக்கை வாக்கெடுப்பு உள்ளிட்ட சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க தவேக எம்எல்ஏ சீனிவாச சேதுபதிக்கு தடை விதித்து தற்போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்காங்க. மேலும் தபால் வாக்குகள், மின்னணு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள், சிசிடிவி கேமரா பதிவுகள் ஆகியவற்றை தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த மனு குறித்தும் தேர்தல் ஆணையம் பதிலளிக்கவும் உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை மே 26ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். அருணேஷ். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.